ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். நான் சில லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் டிசிப்ளின் கிராண்ட்ஸ் கிரேட்டர் ஆனர் கிரேட்டர் தேன் லைஃப். ஜெர்மனில் சொல்லும்போது டிசிப்ளின் பிரிங்ட் க்ரோஸ் அண்ட் ரூம் விஸ்டிகால்ஸ் லேபன். ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது டிசிப்ளின் எலவ் டு டாம் பியூஷேவ் வி. ஸ்பானிஷ் மொழியில் சொல்லும்போது டிசிப்ளின் அதா ஹான் ஒனோர் மாஸ்கே பீதா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 8 வயசுல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுங்க, அப்புறம் 12 வயசுல ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ். இப்போ அடுத்து ஒரு 19 வயசுல அடுத்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ் மேலே வந்து ஆர்வம் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. 5th ஸ்டாண்டர்ட் போனால் ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஸ்கூல் ஸ்டடீஸ் மேலே. சயின்ஸ் படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இல்லை. இந்த ஊரில் ஒரு 4 பேர்னு இருப்பாங்க இல்லையா சார்? என்ன இது ப்ராப்பராக இங்கே இருக்கிற ஸ்கூலில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இல்லை ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்காமல் ஒரு மொழி கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் ஸ்கூலிங் படிக்கிறான், இப்போவே ஆன்லைன் ஸ்கூலிங் படிக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை டிமோட்டிவேட் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணியிருக்காங்க? அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் எங்கள் அம்மாவே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரமோட பாட்டி. ஆமாம், அக்ரமோட எங்கள் அம்மா. இந்த 6 லெவலில் வந்து இது முதல் லெவல்லே வந்து A1 முடிக்கும் பொழுது அதுலேயும் வந்து இந்த சின்ன சின்ன கிராமர் வரும்பொழுது இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. அது மாதிரி சில சமயத்துலலாம் அவர் ஒரு லாங்குவேஜுடைய இது யோசிக்கும் பொழுது அவருடைய சும்மா தலையை வந்து தொட்டு பார்க்கும்போது பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். ரொம்ப டீப்பாக வந்து அதை திங்க் பண்ணும் பொழுது ரொம்ப இதாக இருக்கும். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாஸ்டி ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு 2 பேர் கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இவங்களோட இந்த இன்டர்வியூ வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுல. 8 வயசில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுங்க, அப்புறம் 12 வயசில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், அதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ். இப்போ அடுத்து ஒரு 19 வயசில் அடுத்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. ஸோ அக்ரம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 6 இயர்ஸ் பேக் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. இப்போ மறுபடியும் நம்மளோட இன்டர்வியூக்காக இணைந்திருக்காரு. ஸோ அவருடைய அப்பாவும் மிஸ்டர் மொழி பிரியன், அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஃபவுண்டர் நம்மளோட இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஹலோ சார். வணக்கம். ஸோ அப்பா பையன் 2 பேரும் வந்து உலகத்தையே வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க அக்ரம்? ஏன்னா 6 இயர்ஸ் முன்னாடி உங்களை ரொம்ப குட்டி பையனாக பார்த்தோம், இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டீங்க. ஆமாம், நல்லா இருக்கேன். ஸோ அப்போ வந்து 400 லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க. இப்போ எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் உங்களுக்கு? அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கேன். ஸோ 46 மொழிகள், 400 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எழுத, வாசிக்க மற்றும் டைப்ரைட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஹேபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியாது எனக்கு முன்னாடி வந்து. ஸோ வெறும் எழுத, வாசிக்க, அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் தான் பண்ண தெரியும். எந்த ஒரு லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா பேச தெரியாது, இங்கிலீஷ் அண்ட் நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் தவிர்த்து. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வகையில் 400 மொழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது அப்படின்றது சாத்தியமற்றது. ஸோ அதனால் ஒரு 46 மொழிகள் ஒரு வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்களால் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழிகளை வந்து எடுத்து ஒரு 46 மொழிகளை பேச ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். 46 மொழிகளும் வந்துட்டு நீங்கள் அப்படி சரளமாக பேசுகிறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். எப்போ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அக்ரம்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு இந்த மாதிரி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஸோ இதை நம்ம எப்படியாவது ஒரு லைம் லைட்டு கொண்டு வரணும் அப்படின்றது நீங்கள் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனித்திறமைன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். எப்படி வந்து நம்ம கை ரேகைகளில் வந்து இந்த ரேகைகளுடைய இது வித்தியாசம் வருது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி திறமைகள் அப்படின்னு சொல்கிறதும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அந்த மாதிரி வந்து அக்ரத்துக்கு வந்து 4 வயசு இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பொதுவாக வந்து பேரண்ட்ஸ் என்ன செய்வோம்னா 4 வயசு ஆகும் பொழுது இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நான் வந்து இவருக்கு வந்து ஏன்னா தமிழ் மீது எனக்கு ரொம்ப பற்று அதிகம். ஸோ அதனால் இவர் வந்து தமிழில் வந்து முதல்ல வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தமிழ் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லும் பொழுது 247 நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே இப்போ வழக்கில் இருக்கக்கூடியது 299 எழுத்துக்கள். இந்த 299 எழுத்துக்களை வந்து
இவருக்கு வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக வந்து ஒரே வாரத்தில் வந்து அந்த 299 எழுத்துக்களையும் இவர் ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் வார்த்தைகளை வந்து எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஒரு திறமை வந்து இருந்துச்சு. 4 வயசுலையா? 4 வயசில். ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஒரு குழந்தைய வந்து சாதாரண ஒரு குழந்தைய எடுத்துக்கிற பொழுது தமிழ் எழுத்துக்களை எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு எப்படியும் வந்து 1 வருஷம் கூட ஆகலாம், சில குழந்தைகளுக்கு 2 வருஷம் கூட ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரே ஒரு வாரத்தில் வந்து எப்படி இந்த எழுத்து கூட்டி இவருக்கு வாசிக்கிறதுக்கு வந்து இவருக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம். அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஒரு 16 மொழிகளில் வந்து எழுதுறது வாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி இவருக்கு தமிழில் அந்த எழுத்துக்களை வந்து எழுத்துக்கூட்டி வாசிட்டாரே, அப்போது இதை வந்து நம்ம வேறு மொழிகளில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மலையாளத்தினுடைய எழுத்துக்களை வந்து இவருக்கு வந்து எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ மலையாளத்தினுடைய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களோட அதிகமான எழுத்துக்கள் வரும். ஏன்னா தமிழில் நம்ம கான் எழுதுகிறோம்னா மலையாளத்தில் 4 கா வரும், சான்னா 2 சா வரும். ஆமாம், ஹிந்தி மாதிரி வரும். இப்படி அவருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்லேயே வந்து முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் டைப் ரைட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவர் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தாப்புல. அப்போ நீங்கள் வந்து மலையாளம், நான் வந்து மலையாளம் ஹிந்தி எல்லாத்துலேயும் வந்து டைப் பண்ண தெரியும். ஸோ நான் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால அது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இதாக ஈஸியாக இருந்து வேகமாக டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் மட்டும் எப்படி கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் மலையாளத்தில் டைப் பண்ணும் பொழுது எப்படி ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த எழுத்துக்களை வந்து அந்த கீபோர்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி டைப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. அப்போ தமிழில் வந்து அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இப்போ தமிழ் உதாரணத்துக்கு நம்ம ஏன்னு சொல்லி தமிழில் வந்து டைப் பண்ணும்போது யான் வரும். இதை நான் அரபிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணும்போது ஷான்னு சொல்லி நான் ஏ வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். அப்போ அந்த ஒவ்வொரு அந்த கீபோர்டுக்கும் வந்து கீபோர்டுடைய லேஅவுட் வந்து ஒன்றாத்தே இருக்கும், ஆனால் அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு அதை வந்து டைப் பண்ணுவோம். அப்போ அதை வந்து எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போது ஓகே நான் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு சொல்லித்தரும் பொழுது அதையும் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கற்றுக்கிற ஆரம்பித்தாப்புல. ஆல்ரெடி அவருக்கு ரீடிங் ரைட்டிங் தெரிஞ்சதுனால இந்த எழுத்துக்களை வந்து எந்தெந்த கீ எதில் வரும் அப்படின்னு சொல்கிறத வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட்டாப்புல. ஒரு கீபோர்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து இதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவரே ஞாபகம் வச்சு இது பண்ணிட்டாப்புல. ஸோ இது வந்து இந்த மாதிரி வேகமாக டைப் பண்ணுற ஆரம்பித்தோடனே என்னைய விட வேகமாக டைப் பண்ண ஆரம்பித்தாப்புல. ஸ்கூலிங் மற்ற ஸ்டடீஸும் இருக்கு இல்லையா, லாங்குவேஜ் தாண்டினா மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோஷியல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஸ்கூலிங் எப்படி போச்சு உங்களுக்கு? அந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் நான் வந்து நார்மல் ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே சென்னையில் வந்து கொடுங்கூர் ஏரியாவில். கொடுங்கூரில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தனால என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஆமாம், இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படின்னா இலக்கணம் தெரியணும். ஐ மீன் நம்ம தாய்மொழினா இலக்கணம் தெரியணும் தேவையில்லை, பட் இன்னொரு மற்ற மொழிகள் தெரியணும் அப்படின்னா இலக்கணம் தெரியணும். ஆனால் கிராமர், எஸ் கிராமர், மற்ற ரூல்ஸ் எல்லாமே வந்து தெரியணும். ப்ளஸ் நம்ம வந்து அந்த நேச்சுரல் ஸ்பீக்கர்னு ஒன்று தெரியணும். இப்போ என்ன தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வார்த்தை பை வார்த்தை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தப்பாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் தெரியணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நான் கற்றுக்கல அந்த சமயத்தில். அதனால் வெறும் ரீடிங் அண்ட் ரைட்டிங்னால ஸ்கூல் ஸ்டடீஸ் அண்ட் லாங்குவேஜஸ் ரெண்டுமே மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ் மேலே வந்து ஆர்வம் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. 5th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஸ்கூல் ஸ்டடீஸ் மேலே. சயின்ஸ் படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இல்லை. ஸோ 5th முடிச்சதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்லித்தர மட்டும் ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுங்க, வேறு எந்த சப்ஜெக்ட்டும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து லாங்குவேஜில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எந்த ஸ்கூலுமே கிடையாது, வெறும் மொழிகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விட்டாங்க, ஐ மீன் ஆன்லைன் எஜுகேஷனில். ஸோ பேக் 2015 நினைக்கிறேன். ஆமாம், ஸோ எல்லாருக்குமே ஆன்லைன் எஜுகேஷன் 2020 தான் தெரியும், பட் 2015 வந்து நான் ஒரு 6th to 7th இந்த 2 years வந்து நான் பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து ஒரு அப்போ வந்து 12 years. ஸோ அப்போ இந்த சமயத்தில் தான் ஒரு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ஆர்வம் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசணும் அப்படின்ற அந்த ஆப்லெட்ல மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. நம்ம ஒரு மொழியை டைப் பண்ணணும், நிறைய மொழிகள் வந்து டைப் ரைட்டிங் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம்
பேசணும், ஒரு மொழி வந்து பேசணும் அப்படின்றது அந்த 12 வயசு தான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து சன் இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போயிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் பேசிஸில் ஒரு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் இல்லையா அது? அந்த நாடே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தீங்க படிக்க வைக்கிறதெல்லாம் இப்படிலாம் இருந்தாலும் இந்த ஊரில் ஒரு 4 பேர்னு இருப்பாங்க இல்லையா சார்? என்ன இது ப்ராப்பராக இங்கே இருக்கிற ஸ்கூலில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இல்லை ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்காம ஒரு மொழி கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் ஸ்கூலிங் படிக்கிறான், இப்போவே ஆன்லைன் ஸ்கூலிங் படிக்கிறான்னு சொல்லிட்டு உங்களை டிமோட்டிவேட் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணியிருக்காங்க? அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் எங்கள் அம்மாவே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரமோட பாட்டி. ஆமாம், அக்ரமுடைய எங்கள் அம்மா. ஸோ அவங்க வந்து இப்போ இவன் இப்போ 5வது முடித்ததுக்கப்புறம் 6வது போகணும் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ அவங்களுக்குலாம் கோவம் வந்துடுச்சு. ஸ்கூல் படிக்காமல் நீ வந்து உன் பையனை வந்து என்ன இப்படி வீணாக்குற, அவனுடைய படிப்பு வந்து இப்படி ஆயிடுச்சு, நீ வந்து இப்படி விட்டேன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆயிரும், நீ வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மாமியார் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி என்னுடைய வீட்டு சைட்லேயே வந்து பயங்கரமாக எல்லோரும் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அது மாதிரி என்னுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா 2020க்கு அப்புறம் தான், அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் பாப்புலர் ஆச்சு. ஆனால் இவர் முன்னாடியே வந்து அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தோடனே யாருக்கு வந்து அதை பற்றி ஒரு புரிதல் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து நானும் என்னுடைய மனைவி 2 பேர் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா, திறமையின் அடிப்படையில் ஒரு குழந்தை வந்து போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியது வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சிட்ருக்கார் அப்படின்னா, ஆனால் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கும் பொழுது சயின்ஸ் மட்டும் அவர் வந்து படிக்கிறது கிடையாது, மேக்ஸும் வந்து படிச்சுட்டு தான் போவார். ஆனால் மேக்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த டாக்டருடைய இதில் தேவையில்லை. ஆனால் தேவையில்லாத விஷயத்தையும் அவர் படித்தது மாதிரி தான் போகுது. அப்போது நான் வந்து ஆரம்பத்தில் வந்து இஸ்ரேலெலாம் இருந்திருக்கேன். அங்கேயுடைய அந்த கல்வி திட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, திறமையின் அடிப்படையில் கொண்டு போகிறது மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா, அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிலபஸுக்கு இதை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படிக்கும் போது அவங்க வந்து நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த நாடு வந்து முன்னேறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் என்ன செஞ்சேன், இப்போ பையனையும் வந்து நம்ம தாராளமாக இதில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து துணிவாக ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனால் அதில் முயற்சி எடுத்து இப்போ வந்து நான் சாதித்து காமிக்கும் போது இப்போ எல்லோரும் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக முடிவு எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அப்போது உங்களை பார்த்து பெருமையாக இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து நாங்கள்லாம் உங்களை வந்து ஒரு இதாகத்தான் பார்த்தோம், இப்போ வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது அக்கறத்தை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இதெல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் வேர்ல்டு ரெக்கார்டு அவார்ட்ஸ் அது ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருந்தாலும் வெளியில் அந்த வாவ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சொன்னீங்க நிறைய பேர் ஃபேமிலிலே வந்து அப்போஸ் பண்ணாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு மென்டல் ஃபைட்டுன்னு இருக்கும் இல்லையா, ஒரு மனதுக்குள்ளேயே ஒரு ஃபைட் இருக்கும். இப்போ சின்னதாகவே ஒரு 100 மார்க்ஸ்க்கு படிக்கணும்னாலே அந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்துலலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயத்தும் அவர் வந்து மனசுக்குள்ளே மைண்டில் வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதையில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது இவருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மொழிகளுடைய இது கற்றுக்கிற ஆரம்பிக்கும் பொழுது வார்த்தைகளை எழுதுறதுக்கு வாசிக்கிறது தான் கற்றுக்கிட்டாப்புல. அப்போ இவருக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணியே வந்து கற்றுக்கிற ஆரம்பித்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜில் வந்து கஷ்டமான விஷயம் அந்த கிராமர்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து கிராமர்னு சொல்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் எப்படியோ மார்க் எடுக்கிறதுக்காக படித்து வந்தோம். அப்போ இங்கிலீஷ் ஒரு இதே வைக்கும் பொழுது இப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் அவர் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணாப்புல. சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து இந்த A1 அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 6 லெவல் இருக்கும். A1 A2 B1 B2 C1 C2 அப்படின்னு சொல்ல மாதிரி 6 லெவல் இருக்கும். இந்த 6 லெவலில் வந்து இது முதல் லெவல்லே வந்து A1 முடிக்கும் பொழுது அதுலேயே வந்து இந்த சின்ன சின்ன கிராமர் வரும்பொழுது இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த லாங்குவேஜில் எப்படி இருக்குது, அந்த லாங்குவேஜில் எப்படி. இப்போ தமிழில் வந்து ஒரு விதமான கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கும். இதே இது அரபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ தமிழில் வந்து நம்ம ஒருமை பன்மை அப்படி சொல்லி படிக்கிறோம். இப்போ அரபிக்கில் பார்க்கும் பொழுது ஒருமை இருமை அப்படின்னு சொல்கிற மாதிரி பன்மைன்னு சொல்கிற மாதிரி 3 இது இருக்குது. இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரியே பேசணும். பன்மையான இதை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஒருமையானதை யூஸ் பண்ண முடியாது. இருமைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி சமஸ்கிருதத்துலேயும் இருக்கும். ஸோ இப்படி வந்து அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும் பொழுது இவருக்கு அந்த கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்குது.
அப்போ ஒரு பல லாங்குவேஜ் வந்து யோசிக்கும் பொழுது இவர் அறியாமல் என்ன செய்கிறாரு, ரொம்ப ஃபெடப் ஆயிடுறாப்புல. ஸோ அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு வெறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது அவருக்கு. ஏன்னா வந்து அந்த ஒரு கஷ்டமான ஒரு இது வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வரும் பார்த்திங்களா, அது மாதிரி வரும்பொழுது அப்போது நான் சொன்னேன், ரொம்ப வந்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலரான இப்போ மெயினாக வந்து வேர்ல்டில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த லாங்குவேஜில் வந்து பேச ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை கொண்டு போ அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவருக்கு கொண்டு போனோம். அது மாதிரி சில சமயத்துலலாம் அவர் ஒரு லாங்குவேஜுடைய இது யோசிக்கும் பொழுது அவருடைய சும்மா தலையை வந்து தொட்டு பார்க்கும்போது பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். ஆமாம், ரொம்ப டீப்பாக வந்து அதை திங்க் பண்ணும் பொழுது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆரம்பிக்கிடுச்சு, அது மாதிரி நரைச்சி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதாச்சு. அப்போது நான் அவங்க சொல்லிட்டோம், நீ வந்து ரொம்ப வந்து இதுலேயே வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட இது பண்ணு, ஏன்னா உனக்கு வந்து வயசு இருக்குது, ஏன்னா இப்போ தானே வந்து நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே அவருடைய அந்த இதை வந்து அப்படியே கம்மி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயாக படி அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் சரி நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோல் தான் இருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்னஸ் ஆனாலும் சரி நம்ம வந்து அது கேர் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கோலில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும். அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், அதை நம்ம சரி பண்ணிட்டு நம்ம பெரிய கோலை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க, ரொம்ப பிரேவாக இருந்திருக்கீங்க. ஓகே, என்னதான் பிரேக் டவுன் பண்ணாலும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும் கடைசியில் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ எங்கள் எல்லாருக்கும் சொல்லி அந்த மனசை வந்து ஆறுதல் பண்ணதுக்கு. ஏன்னா இப்போ படிப்பு, புக்ஸு இல்லைனா ரீடிங் அந்த மாதிரியே இருக்கீங்கல்ல. ஸோ ஃபிசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட்டு, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டு, ஒரு பீச்சுக்கு போகிறது, இல்லை ஒரு மூவிக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது போவீங்களா? எப்படி, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் தான் டேலண்ட் இருக்கனால லாங்குவேஜில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னாலும் யார் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்னை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு 400 மொழிகள் தெரியுதோ இல்லையோ, 46 தெரியுதோ இல்லையோ, ஒரு 3-2 லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் இப்போ வந்து நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படத்தை பற்றி பேசுவாங்க, படத்தோட கதையாக. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஸோ லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் வந்து இவ்வளோ ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு, ஸோ இனிமேட்டு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து அழிய போகுது, நம்ம வேற ஒரு லாங்குவேஜ் டாமினேட் ஆக போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசினாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிப்பேன். பட் அது வரைக்கும் இது மாதிரி இது ரொம்ப கஷ்டமாச்சு. பாலிக்ளாட்ஸ் இவர் மாதிரி யாரெல்லாம் பாலிக்ளாட்ஸ் இருக்காரோ அவரை தேடி அந்த ஃப்ரெண்டாகி அவங்களுக்குள்ள லாங்குவேஜை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னையா அநியாயமா இருக்கு. இப்ப டாக்டர் ஃப்ரெண்ட்ஸா பழகும் போது கூட என்ன ஆப்ரேஷன் பண்றது அப்படியா பேசுவாங்க? ஒரு சினிமாவை பத்தியோ இல்ல ஒரு அவங்க வீட்டுல நடந்த சோக கதையை பத்தியோ அப்படிதானே பேசுவாங்க. இல்ல அது ஒரு பார்ட்டா இருக்கணும், பட் மெயின் பார்ட் அப்படின்றது நம்ம அது பேசுவாங்க. அதாவது சினிமான்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு சைனீஸுடைய ஒரு மூவி எடுத்துக்கிட்டு அந்த மூவிஸில் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரேசஸ் வந்து டெக்ஸ்ட் புக்லாம் இருக்காது, இதெல்லாம் கலோக்கியலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்துலேயும் வந்து இந்த டாபிக் கொண்டு வந்துடுவாங்க. அது எங்கேயும் உங்களுக்கு இப்போ ஒரு ஷேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பர்சனலாக அது இருக்கும், அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது அதோடைய ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணதே இல்லையா? அப்படி வரி பண்ணதே இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒரு மீட் பண்ண கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்னா இன்னொருத்தவங்க அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது கிடையாது, தோணுனதே கிடையாது, தேவையே இல்லை போங்க எல்லாரும் அப்படின்னு. ஸோ இதனால அப்பா கிட்ட சொல்லிடுவீங்க. நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து அவருக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறமையின் அடிப்படையில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இவர் வந்து சாதனை ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் சில நேரத்தில் வந்து அவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ண மாட்டாப்புல. இப்போ நார்மலாக வந்து ஃபுட்பால் விளாட்றது, கிரிக்கெட் விளாட்றது, இப்போ இவர் ஏஜ் பசங்க வந்து எல்லாருமே அந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் ஏதோ ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு பண்ணுவார் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம என்ன செய்வோம், நானே சில சமயத்தில் வருவேன், இப்போ இந்த ரூம் இருக்குது அப்படின்னா இவர் உட்காந்து போவேன், நான் டக்குன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீ கிளம்பி போய் விளாடு அப்படின்னு சொல்லி போக சொல்லுவேன். போக மாட்டாப்புல. அப்போது ஒரு சைக்கிளிங் பழகு, ஓடு, ரன்னிங் பண்ணு, அப்போ தான் மைண்ட் வந்து உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கேட்க மாட்டார்.
அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் சொல்கிறது இந்த இது, அப்போ உன்னுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பாதுகாத்துக்கணும். ஏன்னா இப்போ நான்லாம் வந்து ஹை ஜம்ப் பிளேயராக இருந்தேன் ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போ நம்ம எப்போவுமே வந்து ஓடுறது, அது ட்ரைனிங் எடுக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அது மாதிரி இவரும் வந்து அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லும்பொழுது இவருக்கு அந்த இது வரலை. அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மிஸ் பண்ணிட்டாப்புல. அதனால வந்து என்னமோ தெரில இது இருக்குது. அதனால் இப்போ மாற்றுறதுக்காக நம்ம நிறையா முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெடிடேஷன், அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக இப்போ ஜிம்முக்கு போக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட், என்னோட பர்சனல் டவுட், நான் அதை கேட்குறேன். இப்போ கடவுள் லைக் எப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் பிரெயின் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு 2 லாங்குவேஜ் பேச படிக்க எல்லாமே தெரியும். ஹிந்தி வந்து கொஞ்சம் படிப்பேன், அவ்வளோதான், புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி அதிகமான நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டயட்டுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அப்படி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அதான் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு அவேர்னஸ் இருக்கும். லைக் வந்து இப்போ நான் வந்து ஜிம் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட சொல்லுவார். அப்போ அது பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூட்ரிஷன் தேவை அப்படின்னு நிறைய பேர் தெரியுது. அது மாதிரி பிரெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்றது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அது ரிலேட்டடான சத்துக்கள் உள்ள நம்ம சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். ஆமாம். அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது பேர் என்ன சொல்லுவோம், அந்த பச்சை கருப்புளுந்து. கருப்புளுந்து வந்து பார்த்தீங்கன்னா காலைல அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்புளுந்து கஞ்சி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடங்கியிருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு காலைல சாப்பாடு அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கூட மெயின் ஃபுட் அப்படின்றது ஆக்சிஜன். ஆமாம். ஸோ ஆக்சிஜன் தான் பிராணவாயு, அது நமக்கு வந்து கிடைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆக்சிஜன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 70% ஆக்சிஜன் வந்து நம்ம பிரெயின் தான் எடுத்துக்கும், மிச்சம் 30 தான் நம்ம பாடிக்கு இருக்குது. அப்போது அந்த 100% ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா பிரெயின் வந்து பண்ணால் வேலை செய்யாது. அதுக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுதான் மெயின் ஃபுட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் தான் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம மெயினாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம காலைல வந்து பண்ணால் அதுக்கு தான் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வந்து காலைல எழுந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்களா. அது ஏன்னா இப்போ ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிச்சிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு, ஸோ எல்லாம் பொல்யூஷன் ஆகும், அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்காது, ஏர் ஃப்ரெஷ்னஸ். அப்போ ஒரு 5 o'clock எழுந்திரிக்கும் போது அந்த ஏர் ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும், அதுதான் ஆக்சிஜன். ஸோ அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலைல எழுந்துச்சு படிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ 19க்கு அப்புறமா என்ன மாதிரியான ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான அவார்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரியான மிஷினில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்குது? அதை பற்றி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அமெரிக்கன் ஒருத்தவங்க வந்து திருக்குறளை வந்து இப்போ நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த திருக்குறளில் வந்து அந்த 7 வார்த்தைகள், பொதுவாக வந்து திருக்குறள் வந்து 1330 குறளில் வந்து திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு அந்த அடிகளையும் ஒவ்வொரு குறளையும் வந்து அந்த 7 வார்த்தைகள் உள்ளடங்கியதாக வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார். அப்போ இதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்போது இதை வந்து ஒரு அமெரிக்கன் வந்து என்ன பண்ணார், தமிழ் கற்றுக்கிட்டு 13 வருஷமாக அந்த திருக்குறளில் உள்ளது மாதிரியே ஒரு அந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பாடல் மாதிரியே உருவாக்கியிருக்காப்புல. ஸோ அதை வந்து நானும் அக்ரமும் யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது இவர் வந்து சொல்கிறாப்புல, அப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்போ திருக்குறள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து நிறைய பல மொழிகளில் இருக்குது, இப்போ ஜெர்மனில் இருக்குது, சைனீஸில் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எப்படி வந்து அந்த 7 வார்த்தைகளை உள்ளடங்கி அவர் வந்து எப்படி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது தாராளமாக நீ பண்ணு, அதற்கான முயற்சிகள் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு குறளை எடுத்துக்கிட்டு அந்த குறளில் வந்து 7 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த 7 வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி மற்ற லாங்குவேஜில் எப்படி இருக்குது, இதை வந்து எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வார்த்தைகள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாப்ல. இப்போ அந்த ரிசர்ச் போய்கிட்டு இருக்குங்களா? போயிட்டு இருக்கு. இது வந்து எத்தனை லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு 20 மொழிகளில் பண்ணுற மாதிரி 20 மொழிகள் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அந்த மொழிகள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணலாம். இது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லாத. ஆமாம், பண்ணவே இல்லாதவர்.
ஓகே, எக்ஸாக்டா திருக்குறள்ல எப்படி அந்த 7 வார்த்தைகள் கொண்ட அந்த வரிகள் இருக்கோ அதே மாதிரி பண்ண. அதே மாதிரியே பண்ணுறது மாதிரி. ஆமாம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் இப்போ ஏதாவது லைவ் எக்ஸாம்பிள் நீங்க காமிக்க முடியுமா? நீங்க ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு குறள் எடுத்து ஏதாவது ஒரு மொழியில நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கா அந்த மாதிரி? இருக்கு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இந்த குறள் இருக்குது. இப்போ இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில், டிசிப்ளின் கிராண்ட்ஸ் கிரேட்டர் ஆனர் கிரேட்டர் தேன் லைஃப். 7 words. ஆமாம், 7 words. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனில் சொல்லும்போது, டிசிப்ளின் பிரிங்ட் க்ரோஸ் அண்ட் ரூம் விஸ்டிகால்ஸ் லேபன். அகேன் 7 words. அது 7 words தான். யா, அதை எண்ணி கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது, டிசிப்ளின் எலெவ் டு டோம் ப்ளிஷர் வி. அகேன் 7 words, 4, 3. அண்ட் தென் ஸ்பானிஷ் மொழியில் சொல்லும்போது, டிசிப்ளினதா ரான் ஒனோர் மாஸ்கே பீதா. அகேன் 7 words. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸில் சொல்லும்போது, டிசிப்ளினே த்ராஜ் கிராஜி ஓகா மெரோக்கி வேதா. அதுக்கப்புறம் வந்து சைனீஸில் சொல்லும்போது, சிலியோ தாய்லாய் ரோங்யாவ் ஷங்யூ ஷங்மிங். அகேன் 7 words இருக்குது. அண்ட் தென் ஜாப்பனீஸ் சொல்லும்போது, கிரிட்ஸ்வா மேயோ ஆத்தாயே இனோச்சியோ ரிக்கிச்சோ. அகேன் 7 word. அதுக்கப்புறம் கொரியனில் சொல்லும்போது, கியூலோன் கோன் மியோங்கி ஜுந்தா செமியோம்போதா பேஹே, இது கொரியன். அதுக்கப்புறம் அரபிக்கில் சொல்லும்போது, அல் இந்திபாத் இன்ஹா அஷ்ரஃப் அசீம் அக்லாமின் அஹயா. 7 words. சூப்பர், கிரேட். அதாவது இந்த மொழி பெயர்க்கிறது அப்படின்றத தாண்டி நீங்க ப்ரொனவுன்ஸ் சொல்லும் போது அப்படியே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ல, அந்த மொழியை வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஒவ்வொன்றுத்தையும் நீங்க சொல்லும் போது இந்த பாஸ் பண்றது, எதுக்கு எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அந்த வேர்ட்ஸுக்கு அப்படின்றது எல்லாமே வந்து பயங்கரமா புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்கிலீஷ் புரிஞ்சுது, தமிழ் புரிஞ்சுது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே எனக்கு புரியல. பட் ஸ்டில் அந்த வேரியேஷன்ஸ் நீங்க காமிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆக்சுவலா. இந்த 1330 குறளும் மற்ற லாங்குவேஜ்ல இந்த மாதிரி நீங்க கொடுக்கும் போது அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஐ திங்க் த வேர்ல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ சீக்கிரமா ஸ்லோவாக ஸ்டெடியாக அழகாக வந்து அதை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டோட வாங்க ஒரு இன்டர்வியூ எடுப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யூர் டைம். தேங்க்யூ. வெல்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாச்சி ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.